படம் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆனால் எப்படின்னு தெரில. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாறலாம். ஸ்கூல் லவ் ஸ்டோரி தான். ஆனால் வந்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அப்பப்போ வழக்கமான லவ் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நல்லா இருக்குது. கெமிஸ்ட்ரி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அவங்களும் மலையாளத்துலேருந்து வந்த மாதிரி தெரில. நல்லா தமிழ் பேசி நடிச்சிருக்காங்க. இவரும் ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரிலாம் இல்லை, நல்லாவே நடிச்சிருக்காரு. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் நம்ம பார்த்துட்டோம் இவரோட பர்ஃபார்மன்ஸில். ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ ஒன்று இருக்குது. அதை நான் லீக் பண்ண விரும்பல. நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் எமோஷனலாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஃபீல் குட் மூவி. லவ்வர்ஸ் டேக்கு ஒத்தான படம் தான். எல்லாருக்கும் சிங்கிள் பசங்க பார்க்க வேண்டாம், நல்லா லவ்வர்ஸ் பார்க்கலாம். நல்லா இருந்தது படம். நிஜமாவே ஒரு குட் மூவினே சொல்லலாம். நல்லா இருந்தது. அதில் ஆக்ட் பண்ண ஹீரோவும் சரி ஹீரோயினியும் சரி நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் ட்விஸ்டட் நிறைய இருந்தது. வித்தில் நல்லா இருந்துச்சு படம். நான் இதெல்லாம் பார்க்கல சார். பேனர் பெரிய பேனராக இருந்தது. நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த்ன்ட்டு சரி கண்டிப்பாக ஒரு படம் பெரிய பேனராக தொட்டு கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா தான் தயாரிச்சிருப்பான்னு ஒரு மெயின் இருந்தது. அதுவும் டைரக்டர் ஹீரோவாக இருக்கார். அந்த ஒரு இது ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அவர் தான் இது பண்ணார். ஸோ இந்த படத்தில் ஹீரோவாக இருக்குன்னு சொல்லும்போது அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கும். ஏன்னா எந்த ஒரு இது நடிகரும் சரி டேரக்டரும் சரி சார் கொஞ்சம் டேரக்டரை வந்து நடிகராகவும் சில பேர் சொதப்பாங்க. இவர் எப்படி பண்ணியிருக்காரு பயேற்றங்களை விட்டுருங்க, இவர் எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் போனேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. நான் ஒரு படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்து சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்றுவேன். இந்த படத்தில் லேக் எதுவும் இல்லை, நல்லாவே இருக்குது படம். சார் கான்செப்ட் இதுதான் சார், காதல் தான் கான்செப்ட். கல்லூரி இதில் படிக்கும்போது 10th +2 படிக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து காதல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த காதலை சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்காது. நம்ம ஏன்னா சொன்னால் ஏதாவது நம்ம வேண்டாம்னு சொல்லுவாங்களோ, நம்மக்கிட்ட பழகத்தை நிறுத்திடுவாங்களோ, அந்த படபடப்பு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த படபடப்பு உங்களுக்கும் இருக்கும். ஏன் நீங்களும் காதலிச்சிருப்பீங்க, நானும் கண்டிப்பாக காதலிச்சிருக்கேன். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு படபடப்பை வந்து இந்த படத்தில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. அது கண்டென்ட் வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. ஆட்டோகிராஃபு 96 நமக்கு ஞாபகப்படுத்துது. இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம கல்லூரி இதை பார்க்கும்போது அழகி கூட சொல்லலாம். பார்த்திபன் அந்த மாதிரி திரைப்படம் 3 திரைப்படத்தோட காப்பிங்கன்னு சொல்லலாம். அதை வந்து வேறு மாதிரி கண்டென்ட்டை மாற்றி இந்த படத்தை நல்லா அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ வந்து இந்த 3 படமாக சீன்ஸு காப்பியாக இருந்தாலும் படம் ஓடாமல் இருக்காது. படம் கண்டிப்பாக போகணும். ஏன்னா கதாநாயகி நல்லா நடிச்சிருக்காரு. கதாநாயகி அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் தான் மலையாள படம் நடிச்சிருக்காங்க. ஸோ வந்து நல்லாவே இருக்குது படம். அப்புறம் சரவணனோட கதாபாத்திரம் ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது, ப்ரொஃபஸர் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர்கிட்ட எப்படி நடந்துன்னு சொல்லி அந்த சீன்ஸை ஓவராகவும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக இல்லாமல் நல்லா அழகாக கொண்டு போயிருக்காங்க ஸ்க்ரீனில். அது நல்லா இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசியமு மெயின் காமெடி ரொமான்டிக்லாம் நல்லாவே இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த கல்லூரி அந்த சீன்ஸு காமெடிக்கெலாம் இருக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கலாம். அதை வச்சுருந்தா கூட இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா நல்லா இருக்குது படம். எல்லாரையும் செட் ஆகும் சார். 2K கிட்ஸ்க்கும் செட் ஆகும், 80ஸ்க்கும் செட் ஆகும், 90s செட் ஆகணும். ஏன்னா யாராக இருந்தாலும் காதல் ஒன்று தான், படிக்கிறது ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அந்த காதலை வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா நமக்கு ஞாபகப்படுத்துகிறோம், அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த ஃபீலிங் வந்து டேரக்டர் கொண்டு வந்திருக்காரு. அதுலேயே ஒரு டேரக்டர் ஜெயிச்ச மாதிரி தான். அந்த ஃபீலிங் கொண்டு வந்துடும் போது நமக்கு சில சீன்லாம் கொஞ்சம் 96 ஞாபகப்படுத்தினாலும் நமக்கு வந்து சென்டிமெண்ட் டச்சராக அந்த மாதிரி இது என்ன ஒன்றுனா என்ன சொல்லுவாங்க, அவங்களோட காதலை நம்ம அப்போ சொல்ல தவறிட்டோம், இப்போ அவங்கள நம்ம பார்த்து தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி செகண்ட் ஹாஃபில் கதை தான் தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா. நல்லா இருக்குது படம். இல்லை எதுவும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் செகண்ட் ஹாஃப் லேக்னுவாங்க, அதெல்லாம் இந்த படத்தில் லேக்லாம் இல்லை. நல்லா இருக்குது படம். ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா காசு வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்லி தலையில் கை வச்சுக்க மாட்டாங்க யாரும். படம் வந்து நல்லா இருக்குது, நம்பி ஒரு தடவை பார்க்கலாம் சார். ஃபேமிலியோட எல்லாரையும் செட் ஆகும். ஃபேமிலியோட பார்த்தா நல்லது. அப்போ தான் வந்து அவங்களும் காதலை பற்றி என்ன தெரிஞ்சுப்பாங்க, உண்மையான காதலை. ஓகேங்களா, ஒரு தடவை பார்க்கலாம் சார். அழகாக சூப்பராக தான் இருந்துச்சு படம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. லவ் தான் படம் சூப்பராக இருந்துச்சு. இல்லை போர்லாம் இல்லை, நீட்டாக தான் இருந்துச்சு. 2 பேருமே சூப்பர் தான். அதெல்லாம் சீன் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ரிலேட் ஆகும், ஸ்கூலில் படித்தவங்களாம் கண்டிப்பாக. கான்செப்ட் தான் ஸ்கூல் லவ் தான். எல்லாரும் ஃபர்ஸ்ட் லவ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா செட்டே இருக்கு, நல்லா இருக்கு. ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுறாங்க, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சாங்ஸு காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. லவ் போஸ்ட் சூப்பர். இதான் ஃபர்ஸ்ட் லவ் இது பண்ணி தான் எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். நல்லா வருத்து நல்லா இருந்துச்சுண்ணா. நான் பாதி படம் தான் நான் பார்த்தேன், அதனால நான் சொல்றது கரெக்டாக இருக்காது. படம் நல்லா இருந்துச்சு. நாங்களும் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்தோம். படம் இன்டர்வலுக்கு அப்புறமே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு படம். எங்கேஜிங்க கப்புள்ஸாக வந்தால் நல்லா பிடிக்கும். லவ் சீன்ஸாக சூப்பராக இருந்துச்சு. நான் தனியாக தான் வந்தேன்.